தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. மது கௌதம் இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அடுத்து என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோட முடிச்சிருப்பாங்க. சரி வாங்க, என்ன தான் நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே சீனை ஓப்பன் பண்ணால் நம்ம கௌதம் ரெடி ஆகிட்டார். சந்தோஷ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போது கௌதம் கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, மதுமிதாவை நீ மீட் பண்ணும்போது நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் கட்டியிருக்க புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீ வந்து பாராட்டணும் அப்படின்ட்டு கௌதம் கிட்ட சொல்ல, ஏன் எதுக்குன்னு கௌதம் கேட்க, அதுக்கு சந்தோஷ் இப்படியெல்லாம் பொழிஞ்சாதான் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கீழே இறங்கி போகிறாங்க. மது அங்கே 2 பேர்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் மதுவை மீட் பண்ணுறாங்க. சந்தோஷ் சொன்னபடி நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் கட்டியிருக்க புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மதுவை பாராட்டும் போது மதுவுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது உங்கள் முகத்தில் நல்லாவே தெரியுது, உங்களுக்கு தான் பொய் சொல்ல வரல, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க, இந்த புடவை எனக்கு பிடிக்கல, அதுவும் இந்த கலர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, உங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்ததுனால நான் கட்டியிருக்கேன், இதெல்லாம் செட் ஆகாது, நீங்களாக இருங்க, நான் நானாக இருக்கேன், நீங்கள் பொய்யெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு மதுமிதா சொல்ல, இங்கே உடனே கௌதம் இங்கே சாரி கேட்குறாங்க. அடடா, சாரியெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி இந்த கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அடுத்து என்னங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாற்றிக்கிறாங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாலை மாற்றிக்கிறாங்க, நிச்சய ஓலையும் படிக்கிறாங்க. அடுத்து என்ன, இவங்க 2 பேரும் ரிங் வந்து மாற்றி போட்டுக்கிறாங்க. அந்த சமயம் நம்ம கௌதம் மதுமிதாவுடைய கையை வந்து பிடிக்கும்போது ஒரு செகண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. செம்ம க்யூட்டான ஒரு எக்ஸ்பிரஷனை ஹீரோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த இடத்துல குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து மதுவை வந்து நினச்சி பார்த்துட்டு அந்த ரிங்கை வந்து மது கையில் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி மது பார்த்திங்கன்னா எப்படி கௌதம் மதுமிதாவை நினச்சாங்களோ அதே மாதிரி மதுவும் கௌதமை நினச்சி அந்த ரிங்கை வந்து அவருடைய கையில் போடும்போது அந்த இடத்துல ரிங் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, டைட்டாக இருக்குது, கௌதமுடைய விரலில் வந்து போகலை. ஸோ இருந்தாலும் கௌதம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை போட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து என்ன, ஃபோட்டோ எடுக்கிறதா. ஸோ இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இடையில கேப்ன்றது ஒரு ரோடு போடுற அளவுக்கு இருக்குது. இதை பார்த்துட்டு சந்தோஷ் அப்புறம் அபர்ணா இவங்க என்ன இப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரையும் அதிதி ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கௌதமுடைய மாமா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ அதிதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதிதி கிட்ட சொல்கிறது, நீ நிற்க வேண்டிய இடத்துல இப்போது உங்கள் அக்கா வந்து நின்றுட்டு இருக்கா, விதி விளையாடுது, உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை உங்கள் அக்காவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதிதியோட அந்த கோபத்தை தூண்டுற மாதிரி இவர் வந்து பேசும்போது அதிதி அந்த இடத்துல பேசினது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த இடத்துல அவங்க வந்து பொசசிவாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய விதி தான் எங்கள் அக்கா வாழ்க்கையை மாற்றுதுன்னா எனக்கு அதில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க பாருங்கள். இவர் ஆள் பார்க்க தான் பெரிய ஆள் மட்டும் இல்லை, ஸோ இவருடைய திட்டமும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவரை பார்க்கும்போது தோணும். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது கௌதம் மது இவங்க 2 பேரும் தொடர்ந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இடையில கேப் அப்படின்றது ஒரு ரோடு போடுற அளவுக்கு இருக்குது. இதை பார்த்த சந்தோஷ் அபர்ணா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு பிளானை வந்து போடுறாங்க. நம்ம மது பக்கத்தில் அபர்ணா போய் நிற்கிறாங்க. சந்தோஷ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அந்த சமயம் அபர்ணா மதுவை பிடிச்சி கௌதம் மேலே தள்ளி விடுறாங்க. ஸோ இந்த இடத்துல கௌதம் மதுவை தாங்கி பிடிக்க வரிசையாக கண்டினியூவாக நம்ம சந்தோஷ் வந்து கிளிக் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. ஒரு வழியாக மது கௌதம் இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்களுடைய க்யூட்டான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்துச்சு. சரி, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு.